மதுரை பாண்டிக்கோவிலில் பாஜக நிர்வாகிகளுடனான ஆலோசனைக் கூட்டத்துக்கு பின் பேட்டியளித்த அண்ணாமலை, திமுக ஆட்சிக்கு வந்த பின் போக்குவரத்து துறை நிர்மூலமாகியுள்ளதாக கூறினார். இன்னைக்கு குறிப்பாக திமுக வந்த பிறகு போக்குவரத்து கழகத்தை நிர்மூலமாக்கிட்டாங்க. அதில் எதுவுமே இல்லை. ஸ்ட்ரிப்ட் நேக்கட், அதை எல்லாம் எடுத்துட்டாங்க. அதில் எந்த விதமான ரெவென்யூ சோர்ஸ் எடுத்தாச்சு. அவர்களுக்கு மாநில அரசு கொடுக்க வேண்டிய மானியத்தையும் கொடுக்கல. ஃப்ரீ பஸ் டிராவலுக்கு இவர்கள் கொடுக்கக்கூடிய மானியத்தையும் கரெக்ட் டைமுக்கு கொடுக்கல. இதனால் ஒரு பக்கம் போக்குவரத்து கழகத்தினுடைய கடன் சுமை அதிகமாகிட்டு இருக்கு. வட்டி கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இருக்கக்கூடிய ரெவென்யூ என்பது கட்டக்கூடிய வட்டிக்கு சரியா போகுது. நேரத்திற்கு சம்பளத்தை உயர்த்த முடியல. ஆட்களை புதுசாக ஹையர் பண்ண முடியல. அலங்காநல்லூருக்கு சம்பந்தமில்லாத ஊராட்சியில் ஜல்லிக்கட்டுக்கு திடல் அமைக்கப்படுவதாக குறிப்பிட்ட அண்ணாமலை, அந்த திடலுக்கு கலைஞர் பெயர் வைக்கப்படுவதாக இருந்தால் அதை கைவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். ஜல்லிக்கட்டு தடை செய்வதற்கே காரணமாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் அதன் பிறகு ஜல்லிக்கட்டை கொண்டு வந்தது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர். இன்னைக்கு அந்த மைதானத்திற்கு யார் காரணமாக இருந்தாங்களோ அவங்க பேரை வைக்கிறோம் அப்படிங்கிறார். இதை பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கிறோம். இதை பொதுமக்களும் கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுமக்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த பெயர் கலைஞர் அவர்கள் பேர் தான் வெப்பன்னு சொல்றதை முதல்ல கைவிடும். பத்திரப்பதிவுத்துறை தமிழகம் முழுவதும் தரகர்கள் வசம் உள்ளதாகவும், அந்த அலுவலகங்களுக்கு ரெய்டுக்கு சென்றால் கட்டுக்கட்டாக பணம் கிடைக்கும் என்றும் அண்ணாமலை குறிப்பிட்டார். இன்னைக்கு மதுரை மாநகரத்திலிருந்து ஆரம்பித்து தமிழகம் முழுவதுமே பத்திரப்பதிவுத்துறையில புரோக்கர் லாபி மட்டும்தான் இருக்காங்க. அவர்கள் இன்னைக்கு தனியா பத்திரப்பதிவை தாண்டிய பவர் ஆஃப் அட்டானி இருக்கு. பவர் ஆஃப் அட்டானி இலவசமாக செய்யக்கூடிய வேலையை கூட இன்னைக்கு 5500 கொடு, ஒரு ஏக்கருக்கு இவ்வளவு கொடு, அப்படி பதிய வச்சு லட்சக்கணக்கான ரூபாயை தினமும் கூட கோடிக்கணக்கான ரூபாயை கொள்ளடிக்கிறான். அதெல்லாம் சாயந்தரம் அந்தந்த ஊருக்கு ஒரு புரோக்கர் இருக்கா. அதை பிரித்து அதிகாரிகளுக்கு எவ்வளோ போகணும், அமைச்சர்களுக்கு எவ்வளவு போகணும் அப்படிங்கிறது அந்தந்த ஊரில் ஒரு புரோக்கர். இன்னைக்கு மதுரையை பொறுத்தவரை திருப்பரங்குன்றத்தில் அந்த புரோக்கர் உட்கார்ந்துருக்கார். கடவுளுடைய பெயர் இருக்கக்கூடிய அந்த புரோக்கர்.